இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் பொரியல் ரெசிபி தான். ஆனால் இதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குது. என்ன ஸ்பெஷலுங்கிறது வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வந்து ஒரு குட்டியாக மினி தோட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. நிறையா வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த இதில் வந்து கத்திரிக்காய் இருந்தது. நல்லா அழகாக அம்மா ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருப்பேன், இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. எனக்கும் ஒரு சாப்பிட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அங்கே இருக்கும்போதே அம்மாவும் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ உடனே வந்து நிறைய கத்திரிக்காய் இருக்குது, எடுத்துகிட்டு போ, மாப்பிள்ளைக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்ல, எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடு, செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு கொடுத்து விட்டாங்க. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி அந்த கத்திரிக்காய் பொரியல் தான். அதுக்காக தான் ஸ்பெஷலாக இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் பொரியல் ரெசிபி பண்ணலான்னு நினச்சேன். கத்திரிக்காய் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வீட்டில் நம்ம இது பண்ண கத்திரிக்காய்ங்கிறதுனால அது ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடுது. அப்படியே குழஞ்சு போயிடுது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை, பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே அம்மா போடாததுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் இங்கே வெறுமனே மஞ்சள் தூள், குழம்பு பொடி, அப்புறம் உப்பு, இவ்வளவுதான் நான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே போடல. அம்மா வந்து யூஸ்வலாக பச்சை மிளகா ஒன்று கீறி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோடதும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் செம்ம டேஸ்ட்டு. ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து வீட்டில் நம்ம இது பண்ண கத்திரிக்காய், அம்மா விளைய வச்ச கத்திரிக்காய், அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து அதில் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப சிம்பிள். சாம்பார், காலிஃப்ளவர், கேரட் போட்ட சாம்பார், பீன்ஸ் காய், அப்புறம் இந்த கத்திரிக்காய். ஆனால் என்னமோ சாப்பிட்ட உடனே அவ்வளோ மனதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அது வந்து அதுலேயும் இந்த கத்திரிக்காய் அப்படியே குழஞ்சு 5 நிமிஷத்தில் குழஞ்சு போயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் மாடி தோட்டம் இல்லை அந்த மாதிரி குட்டியாக தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே.